வந்திருக்க பத்திரிகை மீடியா அனைவருக்கும் நன்றி. படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் வந்து வர 25 ரிலீஸு. இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு. ஸோ உங்களுக்கான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கான பதிலை கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பேசலாம். நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ. இதான் என் ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் அமையிறது, ஒரு நல்ல டீம் அமையிறது கஷ்டம். எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 25th போய் பாருங்கள் படம். சார் நீங்கள் பேசுகிறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் விக்ரமபுரம் சாரோட டானாக்காரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் பெற ஆதரவு கொடுத்துருந்தீங்க மீடியா. இந்த படத்துக்கு அதே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் முதல் படம் டானாக்காரன் ஆடைட்டாக பண்ணேன். அடுத்து இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டீம் அமைஞ்சதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் 50% செட்டு போட்டிருக்கு. அது லைவாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. படத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அன்போடு கேட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். நல்லபடியாக சேர்த்துனீங்க அப்படின்னா வர்த்தகரீதியாக நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கணும். நன்றி. வணக்கம். சிறை டிசம்பர் 25 தியேட்டருக்கு வருது. இது வந்து ஒரு நல்ல டீம். லலித் சார், ப்ரொடியூசர் ஆஃப் 7 ஸ்க்ரீன். அக்ஷய் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட். நம்ம டானாக்காரன் டீம், தமிழ் சார் அவரோட கதை, அவரோட சீனியர் சுரேஷ் சார் டைரக்டர், மாதேஷ் டானாக்காரன், என்னோட டானாக்காரன் டீம் மாதேஷ், பட் அவர் பெரிய டிஓபி தான். அண்ட் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் இங்கே இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு. ரியாக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணி கோ ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு, பெருமை சேர்க்குற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இல்லை சார், இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ன்றனால டானாக்காரன் தமிழ் அவர் வந்து இப்படியான ஒரு கைதியை கொண்டு போனது அந்த கதை. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரியான கைதிகள், இது கைதிகள்ன்றதை தாண்டி இது வந்து விசாரணை கைதிகளை பற்றின கதை. இப்போ வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத சாட்டப்பட்ட ஒரு விசாரணை கைதியுடைய கதை இது. அது அவருடைய லைஃப்பில் நடந்ததுனால அந்த கதையை நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். சிறையாக தான் இல்லை. நமக்கு ஜெயில்ன்றது வந்து எல்லாருக்கும் இதுவானது. சிறை வந்து கொஞ்சம் டோனை நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம சிறைன்னு வச்சுக்கோம் சார். இது வந்து இப்போ நம்ம படத்தில் சிவகங்கைன்னு வச்சுருக்கோம். ரியலான வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் பேர் வேண்டாம். இல்லை சார், நாங்கள் ட்ரை பண்ணோம். என்னென்னா இது நடந்தது வந்து 96 சம்திங், அந்த 96 97. ஸோ வந்து அந்த போலீஸாக தமிழுக்குமே வந்து அந்த கேஸ் நம்பர் முதற்கொண்டு தெரியல. நாங்கள் ஃபாலோ ட்ரை பண்ணோம். ஏன்னா அது இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மீடியா முன்னாடி காட்டுறதுக்கு அவங்கள. பட் அது எங்களால் கிடைக்கவே முடியல. ஒருவேளை இதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களை நம்ம மீடியா முன்னாடி கண்டிப்பாக அனுமதிப்படுத்துகிறோம். பேச்சில் நீங்களாம் வெற்றி பண்ணிட்டீங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ப்ரொடியூசர் ஸ்மைல் பண்ணாருன்னா அது பெரிய வெற்றின்னு நான் ஏற்றுப்பேன். அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு அப்படி யூஏ கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம சென்சார் வந்து ரொம்ப
சரியாக கொண்டு போகணுன்றது ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக எப்படி அதை நீட்டாக கொண்டு போய் இதில் சேர்க்கணுன்றதை அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை சரியாக பண்ணிட்டார். எனக்கு யூஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படி இல்லை. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ரைட்ஸ் வாங்க போகும்போது எங்களுக்கு வந்து அந்த படம் தான் கிடச்சிச்சு உடனே. இப்போ வேறு படம் 2-3 படம் போட்டிருந்தோம். அந்த படம் வந்து ரைட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம வீடியோ ரைட்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இப்போ இளையராஜா சட்டை இப்போ பாட்டு போடணும், இளையராஜா சட்டையும் வாங்கணும், அந்த மியூசிக் கம்பெனிட்டி வாங்கணும். இது உடனே கிடைக்கல. எது எங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சோ அதுக்கு ட்ரை பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடிக்கணும் ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அது பையனோடு இருக்கட்டும் கிடைக்கிறது. நிச்சயம் பண்ணுவோம். அந்த ஆவடி இருக்கிற அந்த ட்ரைனிங் காலேஜில் பேசிகிட்டு இருக்கோம். படம் ரிலீஸுக்கு அப்புறம் அங்கே போய் போடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல படம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது சொல்கிறதே பெரிய விஷயம். அது வந்து இந்த ஒத்த வாரத்தை சொல்கிற மாதிரி சொல்லி விட்ருவாங்க. அது மாதிரி ரொம்ப திருப்தி. அது ஆமாம். இப்போ போலீஸை இறக்கி காமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஏற்றி காமிக்கிற எண்ணமும் இல்லை. கரெக்டாக காமிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த விதத்தில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்பி எடுக்கிறோம். டானாக்காரனில் வந்து அது ஒரு அந்த 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 கேரக்டருக்கே வந்து போலீஸ் இடம் வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். இது வந்து அது உள்ளரே பழகினவன், அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் சொல்ல வரோம். ஸோ அந்த விதத்தில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம் நம்புகிறோம். அவ்வளோதான். எல்லாரும் படம் பார்க்கட்டுமே. ஆக்சுவலாக ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா நமாஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். பக்கத்துலேயே ஹிந்து கோயிலும் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து நமாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல இன்னொருத்தவங்க சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இது மட்டும் பாரபட்சமாக இருக்கிற மாதிரி இல்லையா? இல்லை சார், பாரபட்சம் இல்லை. இது ஒரு பொது மனநிலை தானே. இது ஒரு பொதுவான மனநிலை வந்து என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியான இப்போ இங்கே வந்து நம்ம சிறுபான்மைன்னு சொல்கிற ஒரு சமூகத்தினுடைய ஒரு இது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நமக்கு ஒரு சில நேரங்களில் உறுத்துவோம்ல, அந்த உறுத்துறதா தான் காட்டுறோம். ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அது கேட்டாலும் இன்னொரு போலீஸ் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாருல, அவர் வந்து சார் நீங்கள் போங்க சார் நடக்கட்டும்ன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் தானே. இது அதாவது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். இல்லை சார், இது அவரு எங்கே காதலே இல்லையா? அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி குழந்தை அவ்வளோதானே சார். மனைவி எப்பவுமே காதலிச்சு தானே சார் இருப்போம். நமக்கு யார் காதலுக்கு தேவை, உதவி தேவை, அவங்களுக்கு போய் செய்கிறோம், அவ்வளோதான். சார் 25, 50 இப்படி போச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இதுதான். பட் இப்போ காருன்றது வந்து எனக்கு இது ஒரு முதல் காரு. ஸோ வந்து சந்தோஷமான விஷயம் எனக்கு அந்த லலித் சார் கொடுத்தது. இப்போ முதல் படத்தில் நடந்தது, விக்ரம் சாரோட 25வது படத்தில் நடக்கிறது. பட் அதுதான் சார் ஒரு நல்ல மெமரி தானே சார், நல்ல மெமரி. இந்த மெமரி வந்து நமக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சரியாக நம்ம ஸ்கிரிப்டை கொண்டு போகணுன்றத ஒரு ஆர்வமாக இருக்குது. மற்றபடி அப்படி இல்லை சார். நமக்கு வந்து இல்லை, அது ஒரு சின்ன இது தான். அது அந்த டைமில் நமக்கு தேவைப்பட்டது பண்ணணும். இல்லை சார், அது வந்து இப்போ நம்ம ஒரு இப்போ தேனப்பன் சார் சொல்கிறது இருக்குல்ல, நீ 5 வருஷமாக உள்ளே இருந்துட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ இது வந்து என்ன நிரூபிக்கப்பட்ட கொலைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வெறும் விசாரணை கைதியினுடைய இது தான். ஸோ அப்போ வந்து இது ஒரு தற்காப்புக்கு நடந்த ஒரு தான். அப்போ இதுக்காக தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் கேட்குறது என்னவா இருக்குன்னா, எப்போதும் ஒரு அயராக்கியில் இருக்கும்போது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் கீழே இருக்கவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு கோவம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வர கோவம் தான் அது. அது இயல்பு, மனநிலையான ஒரு இயல்பு. அந்த இயல்பில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதானே தவிர்த்து அவருக்கும் தெரியும் அது அந்த இடத்துல வர ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அது, மற்றபடி ஒன்றும் இல்லை.
பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது சினிமாவாக இருக்குமோன்னு தோணுச்சு சார் எனக்கு. நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி பேச மாட்டோம், ஜட்ஜிக்கிட்ட பேச மாட்டோம், அவங்க பெரிய பதவியில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டோம் கண்டிப்பாக, அதுக்காக தான். இல்லை சார் அப்படி ஐயோ அப்படி அதுக்காகலாம் இல்லை, அவங்க கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருக்காங்க, அதனால தான். இல்லை சார் சினிமாவாக வேண்டான்னு பார்த்தோம் சார், அவ்வளோதான் சார். வாங்க வாங்க தம்பி. விக்ரம் பிரபு சார் இல்லை நிறைய சொல்லி தந்தார், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணனால தான் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்களா இல்லை, ஒரு டீமாக தான் எல்லோரும் நாங்கள் இந்த படமாக பண்ணோம். ஸோ கதையும் ஒரு டீமான கதை தான் இது. இல்லை ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறேன், தப்பாக பேசினா தப்பாயிடும். இல்லை சார், இல்லை சார், நான் என்றைக்குமே முதல் படத்துலேருந்து சொல்கிறது தான், ஒருத்தரால் படம் ஓட போகிறதில்ல. அது வந்து ஒரு ஃபேமிலி ஆட்டம், ஒரு டீம் ஆட்டம். இன்றைக்கி நான் என்னோட டீமோட சந்தோஷமாக நிற்கிறேன்னா எல்லோரும் அவங்களோட வேர்வையை சிந்திருக்காங்க இங்கே. ஸோ அதனால் வந்து என்றைக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாருக்கு தேவையோ, அந்த கதைக்கு யார் இருக்கணுமோ அவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் என்றைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுவேன், டைரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுவேன். ஒரு சில படங்கள் ஒர்க் ஆகாதே வந்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப நிறையா கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்களாம் கேட்டிருக்கீங்க. பட் அது இல்லை, நல்ல கதை நல்லா வரணும், நல்ல படமாக வந்து சேரணும் அந்த கதை. அது இந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கிரிப்ட் தான் சார் முக்கியம். அதில் சண்டை ஒரு இடத்துல இருந்துச்சு, அது தேவைங்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். கதையை சீக்கிரமாக சொல்லணும், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிற அந்த 2 மணி நேரம் வந்து படப்படன்னு போகணும், அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கணும், கதை பிடிச்சி வச்சு உங்களை அழுவையும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். அப்படின்ற போது நடுவில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் ஒரு டீமாக அது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்டிங்னு போகும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்குள்ளே பேசுகிறேன், ஒரு 3 டேக் ஆயிருக்கும் சார். சொல்லுங்கள் என்ன லாஜிக் மீறல்னு சொன்னீங்கன்னாக்கா அதை என்னன்னு நான் கேட்டுக்கிறேன் சார், தெரிஞ்சுக்கிறேன். முதல் நீதிபதி ஒரு கருத்தை சொல்றேன், ரெண்டாவது நீதிபதி ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கே நீ காசை வாங்கிட்டு எனக்கே சொல்றியா, நீ ஏன் இருக்கோ உனக்கு என்ன நடக்குன்னு பாருங்க அவர் சொல்றாரு. அதில் அவர் என்ன எழுதியிருந்தாரு, அப்படி எழுதியிருக்கிற பட்சத்தில் அவர் பதவிக்கு ஆபத்து வந்துருக்கு. கண்டிப்பாக வரும் சார். இது என்னென்னா எல்லாம் ஒரு சிஸ்டம்குள்ளே இயங்குறது தானே சார். இப்போ யார் நான் என்னவா அதை பார்த்து, இப்போ வந்து இந்த ரைட்டர் தமிழ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்தது தான் இது. அவருக்கு ஒன்றும் வேலையை விட்டு போகல, அவர் வேலையை விட்டு தூக்கலை. சிஸ்டம் எப்போதும் வந்து ஒரு இணக்கமாக தான் இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு இணக்கமாக தான் இருக்குது. ஒரு வான் பண்ணணும், உங்கள் அதிகாரத்துக்கு மீறி நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா உங்களை வான் பண்ணணும். அதை நான் சொன்னேன், அயராக்கியோடு நம்ம முதல்ல பேசுகிறதுன்றது அது வந்து ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. நான் வந்து இப்போ நம்ம நார்மலாக சராசரியாக நம்ம நைட்டில் நம்ம போகும்போது ஒரு போலீஸ் கூப்பிட்டு கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் ஆச்சுன்னா அவங்க நம்மளை அவங்க வேறு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியான இதுதான் இது. இதில் நீங்கள் லாஜிக் மீறலாம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக. இப்போ அந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் சார், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அது நம்ம வந்து படத்துக்கு தேவைப்படல சார், அதனால். ஆமாம், கட்டாயம் பண்ணப்பட்ட கதை தான் இது. சொல்லுங்க. ஒரு அடிமை சங்கிலியை அடிச்சு உடைச்சிருக்கீங்க,
சென்சார் போர்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து? சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல சார் அவங்க ரொம்ப ஜெனுனாக ரொம்ப டீசெண்டாக இதை ஹேண்டில் பண்ணாங்க. படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ண வச்சாங்க. மற்றபடி அவங்க இந்த இதுக்கு எதுவுமே பெருசாக ஆட்சேபனை பண்ணவே இல்லை. அவங்களே நிறைய ஃப்ரீடமாக தான் எங்ககிட்ட நல்லா பேசுனாங்க. இந்த படமாக ரொம்ப சந்தோஷமாக பேசுனாங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. டேரக்டர் சார், சிறைன்னு பேர் இந்த கதை மட்டும் சிறைக்கு வெளியே நடக்கலாம் ஃபீல் பண்ணீங்களா தமிழ் எழுதி கொடுத்தப்ப? இல்லை சார், நாங்கள் போர் அடிக்காம நல்லா இருந்தது. இல்லை நாங்கள் முதல்ல வச்சுருந்த இது வேறு சார். அப்போ வந்து எஸ்கார்ட்னு வச்சுருந்தோம். அதோடைய மீனிங்கோ அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அது நம்ம வேண்டாம், சிறைக்குன்னு போவோம்னு சொல்லி நம்ம அதை பிளான் பண்ணோம். மற்றபடி அதுக்காக ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நன்றி, வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.